சார், இசையால் பல நோய்களை குணமாக்க முடியும் அப்படிங்கிற சில கூற்று நிலவுகிறது. உண்மையில் மியூசிக் கேட்டால் வந்து டிசீஸ்லாம் க்யூர் ஆகுமா? இதை பற்றி சொல்லுங்கள் சார். 100% உண்மை. விஷயம் தெரியாதவங்க இசைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லுவாங்க. பட் இசையினால் நம்முடைய நோய்களை 100க்கு 100 குணப்படுத்த முடியும். ப்ளஸ் அடிஷனல் டிப்ஸ் என்னென்னா, இசையினால் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளையும் சரி பண்ண முடியும். இசையினால் நோய்கள் குணமாவது ஒரு பக்கம், இசையினால் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் கூட குணமாகும். ஸோ இசைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. இந்த இசைக்கு உண்டான மகத்துவங்களை வந்து கீழ் நாட்டு அறிஞர்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய ரகங்களாக நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்பனாக சொல்லாமல் கொஞ்சம் மறைமுகமாக அப்படி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன விஷயம்னா, கர்மா இருக்கிறவனுக்கு அவனுக்கு தெரியும், அவன் அதை ஃபாலோ பண்ணி நல்லா ஆகிடுவான். கர்மா சரியில்லாததான் அவன் இதை கண்டுக்கவே மாட்டான், கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு கஷ்டப்பட்டு போவான், அது வேற அப்படி விட்டு போயிட்டாங்க. பட் இசையினால் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும், நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளையும் குணப்படுத்த முடியும். அது இல்லாமல் நம்முடைய லைஃப்பில் வந்து எப்பயுமே வந்து ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வழிகளை வந்து இசை நமக்கு கொடுக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன் மேன்ஸ் மீட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் நிறைய சொல்லியிருக்கும். ஒரு மனிதனுடைய உணவு இன்னொரு மனிதனுக்கு விஷமாக இருக்கும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கோம், நிறைய வீடியோஸ் இருக்கும். ஒருத்தருக்கு ஒத்துக்குது, ஒருத்தருக்கு ஒத்துக்காது. ஈச் அண்ட் எவ்ரி மேன் in this universe is entirely different. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு உயிரும் டிஃப்ரெண்ட் என்டிட்டி தான், எல்லாமே தனித்தனி தான். அப்போது இந்த இசையை வந்து கொடுக்கறது கூட அவங்களுக்கு அவங்களுடைய ஆறாவை அவங்களுடைய சக்கராஸ்கிற டியூனிங் தகுந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இசை, இந்த இசையை கேட்டால் பணம் வரும், இந்த இசையை கேட்டால் பணம் வரும். நமக்கு நம்முடைய பொருளாதார வறுமையை போக்கி பொருளாதார பாசிட்டிவிட்டியை கொண்டு நல்ல செழுமையை கொடுக்கறதுக்கு உண்டான விஷயம் வந்து இசையில் இருக்குது. பட் அந்த இசை வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு என்ன இசை வந்து ஒரு நல்ல செல்வ வளத்தை வழங்குமோ அதே குறிப்பிட்ட இசை வந்து இன்னொருத்தருக்கு வழங்கணும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் வீட்டில் நடக்கணும், அந்த விஷயம் நடக்கிறதுக்காக சில குறிப்பிட்ட இசை சில ராகங்களை கேட்டால் அவருக்கு வந்து அந்த நல்ல விஷயம் வீட்டில் நடக்கும், மங்களகரமான கல்வி வீட்டில் நடக்கும். பட் அது இன்னொருத்தருக்கு செட் ஆகுமானா செட் ஆகுது. அப்போது ஒரு மனிதன் தனித்தனி வித்தியாசமாக இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி சில விஷயங்களை, சில ராகங்களை, சில இசைகளை தொடர்ந்து கேட்கணும்னா எப்படி ப்ளே பண்ணிவிட்டு எங்கெங்கேயோ ஒன்று பார்த்துக்கிட்டு அதை ப்ளே அப்படி பண்ணக்கூடாது. 100% அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ராகத்தை, அந்த டியூனை வந்து அப்படியே முழுக்க ரிசீவ் பண்ணணும். அப்படியே போகும்போது ஆண்டவே அப்படியே காரில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது, ஏதாவது ரைடிங்கில் போகும்போது கேட்டுக்கிட்டு அப்படி போனால்தான் அந்த ரிசல்ட் வராது. அந்த இசை எப்படி கேட்கணும்னா டெடிக்கேட்டடாக கேட்கணும், அமைதியாக, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். 5 நிமிஷம் கேளுங்க, 10 நிமிஷம் கூட கேளுங்க, அமைதியாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக நைட் படுக்கும்போது கேட்கலாம். அல்லது வந்து நீங்கள் ஃப்ரீயாக, இப்போது எந்த பிக்கப் படுங்களும் கிடையாது, அந்த இதுவும் கிடையாது, டென்ஷன் கிடையாது, ரிலாக்ஸாக இருக்கணும். எப்போ நம்ம ஃபீல் பண்ணணுமோ அப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம், அதிகபட்சம் 1/2 hour அப்படியே அந்த குறிப்பிட்ட இசையை வந்து நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. அந்த ஒரு இன்பமான அனுபவத்தை வந்து வேறு யாராலும் உங்களுக்கு தர முடியாது. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய எந்த பிரச்சனைக்கு எந்த ராகம் எந்த டியூன் வேணுன்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிரச்சனைக்கு அல்லது உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அல்லது உங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைக்கு எந்த மாதிரி இசையை எப்படி கேட்டால் அது சரியாகுன்ற விஷயம் உங்களுடைய அனாட்டமிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ஆரோஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய தனிப்பட்ட நபருக்கு தகுந்த மாதிரி என்ன கொடுக்கணுன்ற விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் அதை டெய்லி உங்கள் பாடியை வந்து அந்த இசைக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்கள் பாடி அது வந்து உடல் மனம் ஆத்மா அந்த இசைக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிருக்கு பாருங்கள், நீங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த ஆனந்தத்தை வந்து எழுத்தால் சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சா தான் தெரியும். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த இசைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் இந்தியர்கள். அப்போது ஃபாரின் இசைக்கும்
இந்தியன் இசைக்கும் என்ன வித்தியாசம்? ஃபாரின் இசைக்கருவிகள் இருக்குது, இந்திய இசைக்கருவிகள் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபாரின் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கிடைக்கிறத விட இந்தியன் சிஸ்டம் மியூசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகம். நல்லா கேட்டுக்கோங்க. ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கிடைக்கிறத விட இந்தியன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கிடைக்கிற அந்த வைப்ரேஷன் பவர் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால் அது பலன் கொடுக்காதான், அதுவும் கொடுக்கும். ஃபாரின் இசைக்கும் எந்த இசையாக இருந்தாலும், ஃபாரினில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி வர இசையாக இருந்தாலும், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வர இசையாக இருந்தாலும் ஒன்று தான். பட் அந்த ஃப்ரீக்வன்சி ரேஷியோ வந்து இதுக்கு அதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அப்போது எந்த ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும்னு தெரிஞ்சு அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் அதை கரெக்டாக கேட்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்ம ஆரோக்கியம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ப்ளஸ் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் தீரும், மகிழ்ச்சியாக சேர்ந்த சந்தோஷமாக இருக்குது. ஸோ இசைக்கும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் தொடர்பு இருக்குது. டாக்டர் இளங்கோ ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.